ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னன்சிக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட வயிற்றில் கரு ஸ்ட்ராங்காக பதிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத உணர்த்தக்கூடிய முக்கியமான 20 வித்தியாசமான அறிகுறிகளை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுவும் கர்ப்ப அறிகுறிகள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இதை பற்றின அவேர்னஸ் அப்படிங்கிறது இருக்காது. இதை கர்ப்ப அறிகுறியாக நினைக்காம அவங்க சில மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க 20 அறிகுறிகளுமே உங்களுக்கு சில அறிகுறிகள் பீரியட் டேட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியும் பல அறிகுறிகள் பீரியட் டேட் ஸ்கிப் ஆனதுக்கப்புறமும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கான ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக வருது. மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்கு கீழே நிறைய பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ அந்த பிளேலிஸ்ட்டில் கட்டாயம் இருக்கும், மறக்காமல் அதை போய் விசிட் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கருப்பதிதல் அப்படிங்கிறது நம்மளுடைய மாதவிடாயான 15 நாட்களுக்கு மேலே கிட்டத்தட்ட ஓவலேஷன் நடந்த ஒரு வாரம் காலகட்டம் அடுத்து உங்களுக்கு நடைபெறக்கூடியதாக இருக்கும். அப்படி நடைபெறப்ப தான் உங்களுக்கு கர்ப்ப அறிகுறிகள் அப்படிங்கிறது உடம்புல தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா கருப்பதிதல் ஓவலேஷன் ஆனதுலேருந்து எல்லாருக்குமே இது இர்ரெகுலர் பீரியட் ரெகுலர் பீரியட் எல்லாருக்குமே காமனாக தான் உங்களுக்கு ஓவலேஷன் இப்போ கரெக்டாக 14வது நாள் நடக்குது, இல்லை 18வது நாள் நடக்குது, இல்லை 20வது நாள் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கூட அதுலேருந்து ஒரு வார காலகட்டம் இல்லை அப்படின்னா 8லேருந்து 10 நாட்களுக்கு மேலே உங்களுக்கு கர்ப்ப அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓவலேஷன் மட்டும் எப்போ நடக்குது அப்படின்றத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதிலிருந்து நீங்கள் 8லேருந்து 10 நாட்களுக்கு மேலே என்ன மாதிரியான அறிகுறிகள் உடம்புல ஏற்படுது அப்படின்னு நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி நோட் பண்ணுற அறிகுறிகளில் நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். பொதுவாக கரு உருவாகிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு உடம்புல நிறைய அறிகுறிகள் தெரிய வரக்கூடிய எல்லா அறிகுறிகளுமே ஏற்படுறதுக்கு காரணம் ஒன்று ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன். ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கரு வளர்கிறதுக்கு கட்டாயம் தேவை. அதே மாதிரி பீரியட் வர்றதுக்கும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தேவை. ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் பர்டிகுலர் ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கரு உருவாகிருச்சுன்னா அது தொடர்ச்சியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுவே கரு உருவாகலை அப்படின்னா சடனாக ட்ராப் ஆகிறப்ப தான் உங்களுக்கு திடீர்னு பேக் பெயின் அதிகமாக இருக்கிறது, வயிற்று வலி அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரியான சடன் பீரியட் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது வரும். ஆனால் அதுவே உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, கருப்பதிதலும் ஸ்ட்ராங்காக நடந்துருச்சு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய சில கர்ப்ப அறிகுறிகள் உங்களுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பொதுவாக சிம்டம்ஸ் ஏற்படுறதுக்கு மெயின் ரீசன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அப்படிங்கிறது தான். இதுவே கரு பதிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பீட்டா ஹச்சிஜின்னு சொல்லக்கூடிய ப்ரெக்னன்சி ஹார்மோனை கரு உருவாக்க ஆரம்பிக்கும். அந்த ஹார்மோனாலையும் சில உலர் மாற்றங்கள் ஏற்படும், அதனாலையும் உங்களுக்கு சில சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஏற்படும். ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுடைய விளைவாக பல வித்தியாசமான சிம்டங்கள் நம்மளுடைய உடம்புல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஏற்படக்கூடிய சிம்டம்ஸில் முதல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வயிறு உப்பசம் அப்படிங்கிறது. இது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இதை நோட் பண்ணுறீங்களா அப்படின்றது ஒரு டவுட் அப்படிங்கிறது தான். ஓவலேஷனுக்கு அப்புறத்துலேருந்தே நீங்கள் தொடர்ச்சியாக உங்கள் வயிற்று பகுதியில் நோட் பண்ணிகிட்டே வாங்க. திடீர்னு உங்களுக்கு வயிறு உப்புசமான மாதிரி இதை ப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா இது எதனால் ஆகும்னு கேட்டிங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனால் தான் ஆகும். இந்த ப்ளோட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்கள் பீரியட் டேட் ஸ்கிப் ஆனதுக்கு அப்புறமும் இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு அந்த 2 months வரைக்குமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நிறைய பேர் என்ன நினச்சிருவாங்க, நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இப்போவே நம்மளுக்கு வயிறு இவ்வளோ பெருசாக தெரியுது அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. ஆனால் அப்படின்னா கிடையாது. வயிறு உப்பசம் பொறுத்த வரைக்கும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுடைய அதிகரிப்புனால ஏற்படும். இந்த உப்பசம் அப்படிங்கிறது உங்களுக்கு பீரியட் டேட் அந்த நாள் வந்துச்சுன்னா கூட அன்னைக்கும் அப்படியே தான் இருக்கும். அதுவே பீரியட்க்கும் உங்களுக்கு வயிறு உப்பசம் வரும். ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பீரியட் வர்ற அன்னைக்கு அப்படியே உங்களுடைய வயிறு ஃப்ளாட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயிறு உப்பசம்ன்ற இந்த சிம்டம் பொறுத்த வரைக்கும் ப்ரெக்னன்சிக்கு 100% இருக்கும். அதுவும் முதல் 2 மாதங்கள் வரைக்கும் உங்கள் கர்ப்ப காலகட்டத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஃபுல்லாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாயில் சலைவா அதிகமாக சுரக்கிறது, அதாவது எச்சில் அப்படிங்கிறது அதிகமாக சுரக்கிறது. இது ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் உங்கள் உடம்புல அதிகரிக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக அதிகமாக உங்களுக்கு வாயில் எச்சி சுரக்க ஆரம்பிக்கும். அடுத்தவங்ககிட்ட பேசுகிறப்ப திடீர்னு எச்சி தெரிக்கிற மாதிரி பேசுறது, அந்த மாதிரி ஹேபிட்டில் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. திடீர்னு உங்களுக்கு எச்சி அதிகமாக சுரக்கிறதுனால பேசிக்கிட்டு இருக்கப்ப எச்சி தெரிக்கிற மாதிரி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மெயினான சிம்டம்.
உங்கள் உடம்புல கரு பதிய ஆரம்பிக்குது அப்படின்றத உணர்த்தக்கூடிய முக்கியமான சிம்டம். 3வது சிம்டம் அப்படிங்கிறது வாயில் கசப்பு உணர்வு அப்படிங்கிறது. இந்த உணர்வு பற்றி நான் ரீசெண்டாக தான் வீடியோஸ் போட்டேன். இந்த சிம்டம் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இதுவும் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் பொதுவாக உங்களுடைய பீரியட் டேட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி நார்மலாக நம்மளுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்ப அறிகுறிகளை ஃபீவர் சிம்டம்ஸ்னு சொல்லி நிறைய பேர் அப்படியே மாற்றி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்ன சிம்டம்ஸ்ன்றதை அடுத்தடுத்ததாக சொல்கிறேன். நான் ஏற்கனவே வாய் கசப்பு அப்படிங்கிற ஒரு சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன்னா, அடுத்த சிம்டம் அப்படிங்கிறது உங்கள் பாடி டெம்பரேச்சர், பேசல் பாடி டெம்பரேச்சர் 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறது அண்ட் எக்ஸ்ட்ரீம் டயர்னஸ் வருது. இது 3 உங்களுக்கு இணையிறப்ப நார்மலாக நம்மளுக்கு ஃபீவருக்கு வாய் கசப்பு இருக்கும், பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீமாக கை கால் முட்டுகள் எல்லாமே வலிக்கிற மாதிரி ஒரு வித டயர்னஸில் தூங்கிட்டே இருக்கணும், இந்த ஃபீல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு ஃபீவருக்கு இருக்கிறதுனால இது ப்ரெக்னன்சி அப்படின்னே நிறைய பேர் கன்சிடர் பண்ண மாட்டீங்க. ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுடைய அதிகரிப்புனால பீரியட் டேட்ஸ் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் தொடர்ச்சியாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன அந்த வாய் கசப்பு, வாயில் இச்சி அதிகமாக ஊறுறது, ஃபீவர் சிம்டம், அதாவது உங்களுக்கு டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுறது, எக்ஸ்ட்ரீம் டயர்னஸ் வருது, இது எல்லாமே வித்தியாசமான ப்ரெக்னன்சி சிம்டம்ஸில் மெயினான சிம்டம்ஸ். இது பீரியட் டேட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ். இதை யாரும் அலட்சியமாக எடுத்துக்க வேண்டாம். அடுத்த சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாயில் ஒரு விதமான மெட்டல் டேஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ இரும்பை போட்டு வாயில் மென்னா எப்படி இருக்கும், இல்லைன்னா ₹1 நாணயத்தை வாயில் மென்னா நம்மளுக்கு ஒரு விதமான மெட்டல் டேஸ்ட் உணர்வோம்ல, அதே மாதிரி ஒரு டேஸ்ட் உங்கள் வாயில் உணர்றீங்க அப்படின்னா அதுவும் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். இது பீரியட் டேட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியும் வரும், பீரியட் டேட் ஸ்கிப் ஆனதுக்கு அப்புறமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெட்டல் டேஸ்ட்டை தான் உணரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எதுவுமே சாப்பிடாத நிலையில் வாயில் ஏதோ ஒரு டேஸ்ட் உணர்ற மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படிங்கிறது. வயிற்றில் வாய்வு தங்கி இருக்கிறது, உங்களுக்கு ஒரு விதமான அப்செட் இருக்கிற மாதிரியே இருக்கும். வயிற்றில் ஏதோ செரிமானம் ஆகாத மாதிரி, மந்துப்பா, வயிறு ரொம்ப பசியே எடுக்காத மாதிரி, இந்த மாதிரி சிம்டம் இருக்குது அப்படின்னா இது பீரியட்க்கு முன்னாடியும் வரும் அண்ட் பீரியட் ஸ்கிப் ஆனதுக்கு அப்புறமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒரு மெயினான வித்தியாசமான ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது. அடுத்த சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக எப்போவுமே ஒரு நல்லா பேசக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. நார்மலாக எந்த வேலையும் செஞ்சால் டயர்னஸ்னால் ஆகவே மாட்டீங்க. திடீர்னு உங்களுக்கு டயர்னஸ் வருது. அதை விட மூச்சு வாங்குறது அதிகமாக இருக்குது, மூச்சு விடுறதுல ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, மூச்சு விடுறதுலே ரொம்ப சிரமப்படுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு வித கான்வர்சேஷனில் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை பேசிகிட்டு இருக்கப்பையும் உங்களுக்கு திடீர்னு மூச்சு வாங்கும். அதுவும் ஒரு முக்கியமான ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தான். இது கூட நிறைய பேருக்கு வரக்கூடிய சிம்டம் அப்படிங்கிறது நெஞ்செரிச்சல் அப்படிங்கிறது. ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆக உங்களுடைய கர்ப்பப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் அதோட செயல்பாட்டை மாற்ற ஆரம்பிக்கிறதுனால உங்கள் வயிற்று பகுதியோடைய செயல்பாடை மாற்ற ஆரம்பிக்கும், குறிப்பாக குடல் பகுதிகளில். இதனால் நெஞ்செரிச்சல் அதிகமாகவே இருக்கும். ப்ரெக்னன்சி அப்படிங்கிறதுல உங்களுக்கு பீரியட் டேட் ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் நிறைய பெண்களுக்கு இந்த நெஞ்செரிச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் பீரியட் டேட் உங்களுக்கு ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி அதிகமாக நிறைய பெண்களுக்கு ஏற்படாது. பீரியட் டேட் ஸ்கிப் ஆனதுக்கு அப்புறம் தான் அதிகபட்ச பெண்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இதோடைய எக்ஸ்ட்ரீம் வேர்ஷனாக நிறைய பேருக்கு ஆஃப்டர் ஓவுலேஷனுக்கு அப்புறம் கரெக்டாக அந்த கருப்பதிதல் நடக்கக்கூடிய ஸ்டேஜில் உங்களுக்கு அதிகப்படியான CO2 அப்படின்றத ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கேஸ் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது திடீர்னு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். அது வரைக்கும் எப்போவும் நார்மலாக தான் இருந்திருப்பீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஹேபிட் அப்படிங்கிறது இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். திடீர்னு உங்களுக்கு உடம்புல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அது முக்கியமான ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ். இதுவும் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அடுத்த சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூக்கடைப்பு. கடைசியாக உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கு இன்னும் 1 நாள் தான் இருக்குது அப்படி இருந்தாலும் சரி, இல்லை பீரியட் டேட் தள்ளி போய் இப்போ 2-3 நாள் தான் ஆகுது அப்படி இருக்கிற ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, திடீர்னு உங்களுக்கு மூக்கடைப்பு ஏற்படுது அப்படின்னா அது உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ், கருப்பதிதலை உணர்த்தக்கூடிய அறிகுறி. இதை எப்படி நான் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா, கடைசியாக உங்களுக்கு கரு பதிய ஆரம்பிக்கிறப்ப ப்ரொஜெஸ்ட்ரான் சடானாக இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். இன்க்ரீஸ் ஆகிறதோட விளைவாக நம்மளுக்கு செரிமான கோளாறு ஏற்படும். ஏன்னா குடல் செயல்பாடு எல்லாமே மாற்றமடையும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனால். அங்கே HCl அமிலம் சுரக்குதுன்னா அது அளவுக்கு அதிகமாக சுரக்கும். இதனால் அசிடிட்டி, நான் ஏற்கனவே சொன்ன அசிடிட்டி, கேஸ் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி நெஞ்செரிச்சல் ப்ராப்ளம் வரும். அதே போல் தான் நுரையீரலில் சுவாச கோளாறுகள் ஏற்படும். உங்களுக்கு மூச்சு வாங்குகிற பிரச்சனை, அதே போல் கொஞ்சம் தொலை நடந்தாலே மூச்சு வாங்கும். உங்களுக்கு திடீர்னு மூக்கு எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க, எதுவுமே உங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரியும் எது மாதிரியும் இருக்காது, திடீர்னு மூக்கு அடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி
மாதிரி சிம்டம் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனால் வரும். இது பீரியட் டேட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியும் வரும், ஸ்கிப் ஆனதுக்கப்புறமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஃபர்ஸ்ட் 2 months வரைக்கும் நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஃபுல்லாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். அடுத்த சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகத்தில் வரக்கூடிய பருக்கள் அப்படிங்கிறது. பருக்கள் பொறுத்த வரைக்கும் நம்மளால் கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா ப்ரெக்னன்சிக்கும் உங்களுக்கு பருக்கள் வரும், பீரியட்க்கும் பருக்கள் வரும். ஆனால் ப்ரெக்னன்சிக்கு அதிகபட்ச பெண்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் எனக்கு முகத்தில்னா பருக்களே வந்தது கிடையாது. திடீர்னு எனக்கு இப்போ தான் வருதுன்னா உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கானதாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. அடுத்த வித்தியாசமான அறிகுறி அப்படிங்கிறது மூட் ஸ்விங்ஸ். திடீர்னு கோவப்படுவீங்க, திடீர்னு சந்தோஷமாக இருப்பீங்க, திடீர்னு காரணமே இல்லாமல் அழுவீங்க. இந்த சிம்டம் உங்கள் மாதவிடாயான கரெக்டாக அந்த 20-21 நாட்களுக்கு மேலே வருதுன்னா அது ப்ரெக்னன்சிக்கானதாக இருக்கும். அதுவே பீரியட் டேட் வர்றதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கும், 3 நாள் தான் இருக்குது. இப்போ வருதுன்னா அது பீரியட்ஸ்க்கானதாக தான் இருக்கும். நாட்கள் அப்படிங்கிறதும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் நோட் பண்ணுறீங்களோ அந்த சிம்டம்ஸ் எந்த நாளில் வருது அப்படிங்கிறத நோட் பண்ணுறதும் அவசியம், எப்படி வருது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுறது அவசியம். இந்த சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் பீரியட்க்கு முன்னாடி வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதுவே பீரியட் டேட் தள்ளி போய் நிறைய பேருக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க, ஒரு நாள் ஆக்டிவே இல்லாத மாதிரி ரொம்ப லோன்லியாக, ரொம்ப டயர்டாக, எக்ஸ்ட்ரீம் டயர்னஸாக, தூங்கிட்டே இருக்கணும்னு சோம்பேறி மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லேசினஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அளவுக்கு அதிகமான தூக்கம் ஒரு சில பேருக்கு இருக்கும், ஒரு சில பேருக்கு தூக்கமின்மை அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே இதோட எக்ஸ்ட்ரீம்னஸாக நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு நாள் ஆக்டிவாக இருப்பாங்க, நல்லா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுவாங்க, நல்லா ஆக்டிவாக ஃப்ரெஷ் மைண்டோட இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. 2வது நாள் அப்படியே ஆப்போசிட்டாக டயர்டாகி ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருக்கணும், ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னாலலாம் பண்ண முடியாது, சோம்பேறியாக ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான ஆசிலேஷன் மைண்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தான். அடுத்த சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஷன் அப்படிங்கிறது தான், அதாவது மலச்சிக்கல் ப்ராப்ளம். இந்த சிம்டம்ஸ் நார்மல் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்றதுலேயே வரும், வித்தியாசமான ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்றதுலேயும் வரும், அண்ட் நார்மல் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறதுலேயும் வரும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக போகிற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனுடைய ரிஃப்ளெக்ஷனால் அளவுக்கு அதிகமாக போகிற மாதிரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லூஸ் மோஷன் மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுவே இன்னும் இதுக்கு அடுத்த ஒரு சிம்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் நல்லா தான் நார்மலாக ஃபுட் சாப்பிடுவாங்க, நைட் டைமில் மட்டுமே அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் அந்த மாதிரிலாம் இருக்காது, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்காது, காலையில் எழுந்திரிச்சோன்னு வாந்தி எடுக்கிறதோ அந்த மாதிரி எந்தவித சிம்டமும் இருக்காது. ஆனால் பீரியட் டேட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபுட் பாய்சன் ஆன மாதிரி நைட் மட்டும் சில பேர் வாந்தி எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அதுவும் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். அதுவுமே நிறைய பேருக்கு இப்போ தெரியறது கிடையாது. சிம்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நகம், முடி இதோடைய வளர்ச்சி வந்து அதிவேகமாக இருக்கும். அதாவது நீங்கள் ஓவலேஷன் டைமில் இப்போ நெயில் கட் பண்ணியிருக்கீங்க, ஹேர் கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா திடீர்னு உங்களுடைய முடியோட வளர்ச்சி அதிவேகமாக இருக்கிற மாதிரி உங்களுடைய கரெக்டாக அந்த பீரியட் டேட்காக வெயிட் பண்ணுறப்ப அந்த சமயங்களில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தானே வெட்டினேன் அதுக்குள்ளே வளர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக சுரக்குது. அளவுக்கு அதிகமாக எங்கே சுரக்கும்? உங்களுக்கு கருப்பதிதல் நடந்தால் தான் சுரக்கும். அந்த கருப்பதிதல் நடந்ததோடைய ரிஃப்ளெக்ஷனாக தான் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் ஏற்படும். இது பீரியட் டேட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியும் ஏற்படும், அண்ட் பீரியட் டேட் ஸ்கிப் ஆனதுக்கு அப்புறமும் டெலிவரி ஆகிற வரைக்குமே இந்த சிம்டம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொருத்தவங்க உடம்புல எப்படி இந்த ஹார்மோன் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ஷன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிலருக்கு ஹேர் ஃபால் அதிகமாகும், ஒரு சிலருக்கு ஹேர் ஃபால் இல்லாமல் ஹேர் கெயின் அப்படின்றது அதிகமாகும், ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொருத்தவங்க பாடி பொறுத்து இந்த சிம்டம்ஸ் மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தொப்புள் சுருக்கம் அப்படிங்கிறது. தொப்புள் சுருக்கம் பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களுடைய தொப்புள் பகுதியிலேருந்து அடிவயிற்று பகுதிக்கு இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு சுளுக்குன்னு இழுக்கிற மாதிரி அந்த மாதிரியான சிம்டம்ஸ் வர்றது இதுவும் கர்ப்ப அறிகுறி தான். இது உங்கள் பீரியட் டேட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி வரும். இந்த அறிகுறி வந்ததுன்னா 100% ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இது நிறைய பெண்களுக்கு வந்து அவங்க ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணியிருக்காங்க. இது 100% உறுதி பண்ணக்கூடிய ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ். தொப்புலேருந்து அடிவயிற்றுக்கு இழுத்து பிடிச்ச மாதிரி வலிக்கணும். இந்த வலி தான் உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது. அடுத்த சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்பம் அப்படிங்கிறது வரும். அதாவது உங்களுக்கு வந்து புளிச்ச ஏப்பம் மாதிரி வரும், இல்லை அப்படின்னா சாப்பிட்ட சாப்பாடு வாய் வரைக்கும் எதுக்கழிச்சிட்டு வருது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனுடைய அதிகரிப்பினால அசிடிட்டி ப்ராப்ளம் வரும், கேஸ் ஃபார்ம் ஆகிறது, CO2 ரிலீஸ் ஆகிறது. அதே மாதிரி இந்த மாதிரியான ஏப்பம், புளிச்ச ஏப்பம் வர்றது, அடிக்கடி ஏப்பம் வர்றது, சாப்பிட்ட சாப்பாடு எதுக்கழிச்சிட்டு தொண்டை வரைக்கும் வந்து போகிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனால் வரும். ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் கரு பதிகிறதுக்கு ஒரு மெயினான ஹார்மோன். கரு பதிகிறப்போ உங்கள் உடம்புல
அதிக ரிஃப்ளெக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோன். ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வருதுன்னா அதுக்கு மெயின் காரணம் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன். அதுக்கு 2வது காரணம் தான் பீட்டாஸ்ட்ரோஜன் சொல்லக்கூடிய ப்ரெக்னன்சி ஹார்மோன் அப்படிங்கிறது. அதே மாதிரி அடுத்த சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால் வலி அப்படிங்கிறது. ஒரு சிலருக்கு பீரியட் டேட் ஸ்கிப் ஆனதுக்கு அப்புறம் தான் வரும். பீரியட் டேட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி வருதுன்னா அது ப்ரெக்னன்சிக்கானதா அதிகபட்ச பெண்களுக்கு இது வரைக்கும் இருந்தது கிடையாது. இது வரைக்கும் நிறைய பெண்கள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதில் அவங்களுக்கு பீரியட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி கால்வலி வந்தது கிடையாது. பீரியட் ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ், வாமிட்டிங் சென்சேஷன், இல்லை அப்படின்னா தலைவலி, அப்டாமினல் கிராம்பிங்ஸு, ஸ்பாட்டிங்ஸு இது எல்லாம் இருந்திருக்கும். அது கூடவே இந்த கால்வலி வந்திருக்கும். கால்வலி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பீரியட் டேட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பெண்கள் இது வரைக்கும் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணது கிடையாது. ஆனால் ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு கால்வலி வருதுன்னா அது ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்த சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூக்கம் அதிகமாக வரும். நான் ஏற்கனவே இந்த சிம்டம்ஸை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் அதே போல் ப்ரெஸ்ட் பெயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரெஸ்ட்டில் நிறைய மாற்றங்கள் வரும். இது நார்மல் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்றதுலேயும் வரும். அது இல்லாமல் பெண்ணுறுப்பு வலி அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்ணுறுப்பு வலி, பெண்ணுறுப்பு மேற்பகுதிகளில் உங்களுக்கு வலி பெருசாக வராது. இந்த சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பீரியட் டேட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி வரவே வராது. பீரியட் டேட் ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் மட்டும்தான் வரும். பீரியட் டேட் ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன சில சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது. கர்ப்பறிகுறிகள்லாம் இருக்குது. ஒய் டிசார்ஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது கூடவே உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு அந்த யோனி பகுதி அப்படிங்கிறது செவந்து போயிருக்கு. லைட்டாக அந்த இடத்துல ஒரு வலி உணர்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா சிம்டம்ஸுமே ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான். இது ஒவ்வொருத்தவங்க பாடி பொறுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்குமே இந்த சிம்டம்ஸ் இருக்கணுன்ற அவசியம்னா கிடையாது. இதுவும் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபீவர் சிம்டம்ஸை நான் ஃபீவர்னு நினச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுவாங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நீங்கள் போடக்கூடிய ஊசி, இன்ஜெக்ஷன், டேப்லெட்ஸாக இருக்கட்டும் அது எல்லாம் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும், உங்கள் பாடிக்கு ஓகேவாக இருக்கும். ஆனால் ஆரம்ப ஸ்டேஜில் குழந்தை உருவாகிறப்ப அவங்களுக்கு ஓகே கிடையாது. அவங்க வேகமாக கலைஞ்சு போகிறதுக்கு இந்த இன்ஜெக்ஷன், ஊசி இது எல்லாமே ஒரு காரணமாக அமையும். ஏன்னா அந்த டோஸை குழந்தையால் தாங்க முடியாது ஏர்லி ஸ்டேஜில். அதனால தான் ஃபீவர் சிம்டம்ஸ், எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் இதெல்லாம் வந்தது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். பீரியட் டேட் ஸ்கிப் ஆகி கார்டு செக் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லை ரொம்ப முடியலன்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட என்ன தகவலோ அதை சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்கிற சிம்டம்ஸ்னால் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். பீரியட் டேட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை ஸ்கிப் ஆகிடுச்சு எனக்கு இருக்கா அப்படின்றத பாருங்கள். கார்டு செக் பண்ணுங்கள். நெகட்டிவ் வருதா பிளட் டெஸ்ட் பண்ண பாருங்கள். அதுலேயும் நெகட்டிவ் வருதுன்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி யூட்ரஸ் ஸ்கேன் பண்ணி பாருங்கள். ஏன்னா ப்ரெக்னன்சி பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது ப்ரெக்னன்சிக்காக தான். அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறப்ப எந்த ஒரு முடிவும் வேகமாக எடுக்காதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக யோசிச்சு எடுங்க. நிறைய பெண்களுக்கு கிட்ல நெகட்டிவ் தான் காமிக்கும், ஆனால் பிளட் டெஸ்ட்டில் பாசிட்டிவ் காமிக்கும். இதுனா 100ல் 2லேருந்து 4 பேருக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சிஸ்டருக்குலாம் கிட்டில் நெகட்டிவ் தான் காமிச்சது. ஆனால் கிட்டில் நெகட்டிவ் காமிச்சிருச்சுன்னா அவங்க ஹோம் ரெமெடிஸ் எதுவுமே பீரியட் வர்றதுக்கு டேப்லெட்டோ இல்லை ஹோம் ரெமெடிஸோ எதுவுமே பண்ணல. அவங்க வெயிட் பண்ணி தான் பார்த்தாங்க. அவங்க நார்மலாக அதை பெருசாக கேர் பண்ணிக்கல. அகைன் உங்களுக்கு பீரியட் வரல அப்படின்ற காரணத்துக்காக திரும்ப ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுறப்ப அங்கே பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் அப்படின்றது முடிவானது. பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமும் கிட் செக் பண்ணுறப்ப அவங்களுக்கு நெகட்டிவ் தான் வந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், ப்ரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணுறோன்னா அவசரப்பட வேணாம். எல்லா சிம்டம்ஸும் நோட் பண்ணுறீங்களா, வெயிட் பண்ணி பாருங்கள், பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமும் நெகட்டிவ் வந்துச்சுன்னா இன்னும் ஒரு 5 நாள் கழிச்சு அகைன் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமும் நெகட்டிவ் வருதா ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்கள். யூட்ரஸில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத பாருங்கள். அதுக்கு மேலே உங்களுக்கு டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரெக்னன்சி பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். அதிகமான ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஃபுட் சைக்கிள் ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப் ஸ்டைல் நல்லா கொண்டு வாங்க. டெய்லி ஒரு 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க. ஒவ்வொரு டைம் சாப்பிட்டதுக்கப்புறம் 10 நிமிஷம் வாக்கிங் போங்க. அதே மாதிரி 8 மணி நேரம் உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. சுகர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நாட்டு சக்கரை அந்த மாதிரி சுகர் ஐட்டம் பயன்படுத்துங்க. நார்மலாக சுகர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வெந்தய டீ எடுத்துக்கோங்க. இல்லை வெந்தயம் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் எடுத்துக்கோங்க. 4 பாதாம் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான ஹெல்த்தி விஷயங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்களும் ப்ரெக்னென்ட் ஆகலாம். ஸ்ட்ரெஸ் மட்டும் உங்ககிட்ட கொண்டே வராதிங்க. அவன் கெட்ட பையன், அவனை மட்டும் உங்ககிட்ட கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த ஜென்மத்தில் இல்லை எந்த ஜென்மத்திலையும் உங்களால் கன்சீவ் ஆக முடியாது. கார்டிசோல்ன்ற அந்த ஒரு ஹார்மோன் போதும் நம்மளுடைய ஹோல் ஹார்மோனையே டேமேஜ் பண்ணுறதுக்கு. அதனால் அதை மட்டும் நம்மக்கிட்ட கொண்டு வராதிங்க. பார்த்துக்கலாம், நம்மளாலையும் கன்சீவ் ஆக முடியும். இந்த மைண்டில் மட்டும் இருங்க. நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம உடம்பு கருவை தாங்கிறதுக்கு தயாராக இருக்குது. அந்த ஒரு மைண்ட் செட்லேயே இருங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுக்கு ப்ரெக்னன்சி பற்றி எதுவுமே தெரியாது, எனக்கு ஒரு ஐடியா வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு கொடுத்துருக்கேன். அதில் தனிப்பட்ட ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் இருக்குது. ஒரு மாதத்தில் என்ன
பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோடைய இன்னொரு பெனிஃபிட் உங்களுடைய கமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியும் இருக்கும். இந்த வீடியோக்கு கீழேயே உங்கள் ஓவலேஷன் டேஸை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும், க்ரோத்துக்கு என்ன பண்ணணும், ஆஃப்டர் ஓவலேஷன் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதையுமே பாருங்கள். அண்ட் கீழே வந்து நான் ஓவலேஷன் கிட்டு, ஸ்பெர்ம் கிட்டு, செல்ஃப் இன்செமினேஷன் கிட்டு, ப்ரெக்னன்சி கிட் எல்லாமே டேக் பண்ணியிருக்கேன். மெடிக்கல் ஷாப்பை விட நம்மளுக்கு ஆன்லைன் ஷாப்பில் கம்மியான ரேட்டில் நிறைய கிட் கிடைக்கும். மெடிக்கல் ஷாப்பில் ஒரு கிட்டு ஒரு 100 ரூபாய். அதுவே நீங்கள் வந்து 100 ரூபாய்க்கு 3லேருந்து 4 கிட் வரைக்கும் ஆன்லைன் ஷாப்பில் வாங்கலாம். கீழே டேக் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. எப்போவுமே பாசிட்டிவ் மைண்டோடு இருங்க. வீடியோ ஷார்ட்டாக தான் போடணும்னு நினச்சேன், பட் எனக்கு லென்த்தியாக வந்துருச்சு. நான் என்ன எனக்கு தோணுச்சோ அதை தான் பேசியிருக்கேன். யாருக்காவது அறிவையாவோ இல்லை ரொம்ப ஓவராகவோ இருந்தது அப்படின்னா சாரி. வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிச்சா மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.